ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோவை எப்படி நம்ம ஒரு சினிமாட்டிக் லுக்கில் நம்ம எப்படி உருவாக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பிரைட் ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போசர் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஒரு மைனஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 31 வைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு +25 வைக்கிறேன். ஓகே, இன்னும் கூடுதல் மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஒரு 24 வைக்கிறேன். ஓகே, அடுத்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு ஒரு -43 வைக்கிறேன். ஓகே, ஷேடோ பார்த்தீங்கன்னா +20 வைக்கிறேன். ஒயிட் பார்த்தீங்கன்னா -40 வைக்கிறேன். ஓகே, பிளாக் பார்த்தீங்கன்னா +20 வைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே கர்வ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கர்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் உள்ள வைக்கிற மாதிரி ரெட் டாட் இதில் ஒரு வச்சுக்கோங்க. கீழே இதில் ஒரு ரெட் டாட் ஓகே, கரெக்டாக அதேமாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெட்டில் ஒன்று பண்ண வேண்டாம், க்ரீன்லேயும் ஒன்று பண்ண வேண்டாம், ப்ளூலேயும் ஒன்று பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் காணிக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் ஒரு +12 வைக்கிறேன். ஓகே, டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வைக்கிறேன். +8 வைக்கணும், +10 வைப்போம். ஓகே, வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா +40 வைப்போம். ஓகே, சேட்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு சொல்லுக்கு மட்டும் கம்மி பண்ணிப்போம், ஒரு -3 வைப்போம். ஓகே, அடுத்த மேலே மிஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காணிக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டில் ஹையை பார்த்தீங்கன்னா +18 வைக்கிறேன். சேட்ரேஷன் -28 வைக்கிறேன். லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா -40 வைக்கிறேன். ஓகே, ஆரஞ்சு கிளிக் பண்ணுறேன். ஆரஞ்சில் +80 வைக்கிறேன். சேட்ரேஷன் -28 வைக்கிறேன். 14 எல்லோவில் பார்த்தீங்கன்னா ஹை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். -100 வச்சுட்டு எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு -28 வைக்கிறேன். லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா -18 வைக்கிறேன். ஓகே, அடுத்த க்ரீன் கிளிக் பண்ணுறேன். க்ரீனில் இதில் வந்து -29 வைக்கிறேன். சேட்ரேஷன் -63 வைக்கிறேன். லூமினேஷன் +21. லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டுறேன், ஒரு +100 வர்றேன். சேட்ரேஷன் ஒரு 32 வைக்கிறேன். சேட்ரேஷன் 32. லூமினேஷன் பார்த்தீங்கன்னா
அப்படியே ஒரு மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணி ஒரு -60 வைக்க மாதிரி. ஓகே. ப்ளூ பார்த்தீங்கன்னா ஹையில் -36 வைக்கிறேன். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா +28 வைக்கிறேன், இல்லைன்னா +30 வைக்கிறேன். ஓகே. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு மட்டும் கம்மி பண்ணுறேன். சரிங்களா? -2 வைக்கிறேன். கியூவாக பார்த்தீங்கன்னா -58. சேச்சுரேஷன் ஒரு 69 வைக்கலாம். நிமிஷம் 32 வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஓகே, ஒன்றுமே பண்ணாண்டா அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கீழே ஒரு ஆப்ஷன் காணிக்கும், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பிட்டில் ஹை வந்து கொஞ்சம் கூட்டுறேன். ஹை ஒரு 19, சேச்சுரேஷன் ஒரு 20 வைக்கிறேன். ஓகே. ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வைப்போம். 204 வைக்கிறேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 16 வைக்கிறேன். ஓகே. டன் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டுறேன். ஒரு 10 வைக்கிறேன். கிளாரிட்டியும் கொஞ்சம் கூட்டுறேன். ஒரு +10 கூட்டுவோம். ஓகே. விசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டுவோம். 35 வைக்கும். ஷார்ப். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட்டுவோம். ஒரு +10. ஒரு மைனஸ் பண்ணி ஒரு 17 வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஓகே. அடுத்து மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு +15 வைக்கிறேன். நாய்ஸ் ரெடியூஷன் எஸ். வைக்கிறேன். கலர் நாய்ஸ் ரெடியூஷன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி இந்த ஒரு ஷீட் ஃபோட்டோவுக்கு தான் இதேமாரி ஒரு சினிமேட்டிக் லுக்கில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதே ஃபோட்டோவை நம்ம வந்து மற்ற ஃபோட்டோலையும் வைக்கணும்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான். மேலே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸில் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஒரு ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே பேஸ்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதேமாரி ஒரு சினிமேட்டிக் லுக்கில் இதேமாரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, அப்படி டிஸ்லைக் பண்ணிக்கோ. மறக்காம மற்றவங்க மென் மட்டும் ஷேர் பண்ணிக்கோ. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.